வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்னம்மா பண்ண போகிறோம்? சுண்டைக்காய் வச்சு ஒரு குழம்பு, அவரைக்காய் வச்சு ஒரு பொரியல். ஓகே, அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சுண்டைக்காயை கழுவிட்டு தட்டிக்கலாம். இப்படி தட்டினா கசப்பு தெரியாது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். அதில் போட்டுக்கலாம், கருப்பாகாமல் இருக்கும். சுண்டைக்காய் குழம்புக்கு புளி இவ்வளோகான்னு போட்டு வேக வச்சுக்கலாம். அவரைக்காயும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கும் வெட்டி போட்டுருக்கேன். வச்சு வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகமும் தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. காராப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். தாளித்து கருவேப்பிலை போட்டாங்க. அதில் காயை போட்டுட்டு காரப்பொடியும் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் பிடிக்கும். சுண்டைக்காய் குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம், சீரகமும் கொஞ்சோடு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் போட்டு வதங்கினதும் சுண்டைக்காய் போட்டுக்கலாம். காரப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சுண்டைக்காய் வயிற்று வலி இருக்கவங்களுக்கு நல்லது. சுண்டைக்காய் எல்லாத்துக்குமே நல்லது. இரும்பு சத்து இருக்குது சுண்டைக்காய். அது காய் ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சி வயிற்றில் பூச்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அரைக்க கூட வேண்டாம், நீங்கள் இப்படி வச்சா கூட நல்லா தான் இருக்கும். எதுவும் போட்டு அரைக்க கூட வேண்டாம்.